யாருக்கு வேணா ஓட்டு போடுங்க, பிஜேபிக்கு மட்டும் போட்டுறாதீங்க. மதம் அரசியல் உள்ள வந்துரும். சிறுபான்மை மக்களுக்கு எதிரான கட்சி பிஜேபி. இது இஸ்லாமிய மக்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் முழுக்க முழுக்க எதிரானது. முழுக்க முழுக்க பொருளை மட்டுமே கிளப்பிவிடக்கூடியதுதான் இப்ப இருக்கக்கூடிய இந்திய கூட்டணி கட்சிகளின் சாதனை. மக்களே, மாநில தேர்தல் வருது. பக்கத்து மாநிலம் கேரளா. இதே இந்திய கூட்டணி கட்சிகள் இருக்கக்கூடிய அங்கம் கம்யூனிஸ்ட். கேரளாவில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் கம்யூனிஸ்டை சார்ந்தவர். அங்க வந்து மாநில தேர்தல் வரும்போது முதலமைச்சர் சொல்றாரு, கம்யூனிஸ்டுக்கும் காங்கிரஸுக்கும் கூட்டணியே கிடையாது அப்படிங்கிறாங்க. மம்தா பானர்ஜி தேர்தல் வரும்போது அறிக்கை வர்றாங்க, எங்களுக்கும் காங்கிரஸுக்கும் கூட்டணி கிடையாது. ஆனா இந்த பாராளுமன்ற தேர்தல் வரும்போது மட்டும் இவங்க சொல்ற நாங்க கூட்டணி, இந்திய கூட்டணி. ஆனா எங்க மக்கள் தெளிவா யோசிக்கக்கூடிய மக்கள் ஒன்னே ஒண்ணுதான், இந்திய கூட்டணி கட்சியில பிரதமர் வேட்பாளர் யார்? இன்று வரை முடிவு செய்யவே படல. பிரதமர் வேட்பாளர் இவர்தான் அப்படிங்கிறது அங்கேயே சண்டை, மாறி சண்டை. பிரதமர் வேட்பாளரே யாருன்னு தெரியாத இந்திய கூட்டணி கட்சியின் நிலைப்பாடுதான். இன்னைக்கு நம்ம காங்கிரஸுக்கும் கை சின்னத்துக்கு ஓட்டு போடணும்னு நம்ம வீடு வீடா தேடி வந்து நம்ம ஓட்டுகளை கேட்கிறாங்க. மெயினா ஒண்ணு, காங்கிரஸுக்கு ஓட்டு போடக்கூடிய மக்கள் தெளிவா தெரிஞ்சுக்கணும். ஈழ தமிழர்கள், இலங்கை மக்கள் 1.5 லட்சம் பேரை சுட்டு குண்டுவெடிப்புக்கு ஆளாக்கி கொல்ல புதைச்ச காங்கிரஸுக்கு நம்மளுடைய வாக்கா? உங்களை மாதிரி பிள்ளைங்க தான், சின்ன பிள்ளைங்க, கர்ப்பிணி பெண்கள் ரேப் பண்ணி அவர்களுடைய பிறப்பு உறுப்புல சுட்டு கொன்னது இந்த காங்கிரஸ் ஆட்சியில இந்திய ராணுவத்தை வைத்தே நம் இனங்களை சுட்டு கொல்லி 1.5 லட்சம் பேர், 1-2 பேர்ல 1.5 லட்சம் பேரை குண்டறிஞ்சு அவர்கள் உயிரை குடிச்சா இன்னைக்கு இந்த காங்கிரஸ் ஆட்சி நடந்துகிட்டு. இவங்களுக்கு தான் நம்ம ஓட்டு போட போறோமா? பெண்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், திமுக காங்கிரஸ் ஓட்டு கூட்டணிக்கு இங்க நம்ம தமிழ்நாட்டு மாநிலத்துல பரவலா சொல்றது, இலவச பேருந்தை விட்டுட்டோம், பெண்களுக்கு இலவச பேருந்தை தந்துட்டோம் அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு இந்த பேருந்து எத்தனை ஸ்டாப்ல நிறுத்திட்டு போறோம், கை காமிச்சா கூட நிப்பாட்டுறது கிடையாது, ஓடி போனா கூட நிப்பாட்டுறது கிடையாது. இத்தனைக்கும் ஒரு புது பேருந்து கூட கிடையாதுங்க, பழைய ஈயம் பித்தாளைக்கு பெயிண்ட் அடிச்சு ஒரு பேருந்தை விட்டுட்டு இதான் வருது பாருங்க. மழை பெஞ்சா அத்தனை மழை தண்ணியும் அந்த பஸ்ஸுக்குள்ள. அங்க உள்ள பேருந்து டிரைவர் சொல்றாரு, தெளிவா பேசுமா, எங்களுக்கு எல்லாம் சேஃப்டியா கிடையாது, பிரேக் சில இடத்துல பிடிக்க மாட்டேங்குது, என்ஜின் கிளட்ச் கியர் ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஒரு பேருந்தையே இந்த மாநில அரசால சரியா கொடுக்க முடியல அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இந்த ஸ்டேட் கவர்மெண்டோட யதார்த்த நிலைப்பாடு. இதை சொன்னாங்க தேர்தலுக்கு வர்றதுக்கு முன்னாடி அக்கா கனிமொழி, இளம் பெண்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு, போதையால பலர் இறந்து போறாங்க, நாங்க வந்தது முதல் கையெழுத்து மது ஒழிப்புக்கு தான் போடுவோம். நாங்க இன்னைக்கு மது ஒழிப்புக்கு கையெழுத்து போட்டாங்களா? மது ஒழிஞ்சிருச்சாங்க. இன்னைக்கு பெண் பிள்ளைகளையும் சேர்த்து குடிக்க வச்சதுதான் இந்த திமுக ஆட்சி. இந்த திமுக கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தமிழ்ல போர்டு மாத்துங்க, தமிழ்ல போர்டு மாத்துங்க, இவங்க எங்க மாத்தினாங்க தெரியுமா? வீரன்னு புது பிராண்டுக்கு தமிழுக்கு கொடுத்த இவங்க பெரிய அங்கீகாரம். குடிக்கிற மது கடையில இருக்க விற்கக்கூடிய சாராயத்துக்கு வீரன்னு பேர் வச்சதுதான் திமுக சாதனை. பெண்கள் தாலி இருக்கும்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் மது விலக்கிட்டு கையெழுத்தே போடல. மது விலக்குக்கு கையெழுத்தெல்லாம் போட வேண்டாம், அவ்வளவு அக்கறையா? அக்கா கனிமொழிக்கு நம்ம தமிழ்நாட்டு பெண்கள் மேல அவ்வளவு அக்கறை இருந்தா என்ன செஞ்சிருக்கணும்? டோட்டல் மதுக்கடைக்கு சாராயம் சப்ளை பண்ணக்கூடிய, சாராயத்தை உற்பத்தி செய்யக்கூடிய ஆலை 2 கட்சிக்கு தான் இருக்கு. 2 கட்சி, ஒன்னு திமுக, இன்னொன்னு அதிமுக. இவர்களுக்கு உண்மையாகவே மக்கள் மேல அக்கறை இருந்தா என்ன பண்ணிருக்கணும்? இவங்களுடைய சாராய ஆலையை முதல்ல எடுத்து மூடி இருக்கணும். தேர்தல் வரும்போது மட்டுமே வாக்குறுதி, பிராந்தி கடையை மூடிடுவோம், கல்வி கடன் ரத்து. நேற்று பேசிட்டு இருக்கும்போது இளவுலை பகுதியில இருந்து ஒரு பெரியவர் வந்து சொல்றாரு, ஏமா இவங்க எல்லாம் லோனு தள்ளுபடி பண்ணுவாங்கன்னு பார்த்தோம், என் பிள்ளைக்கு 80,000 ரூபாய் கல்வி கடன் வாங்கினேன், இன்னைக்கு கோர்ட் நோட்டீஸ் வீட்டுக்கு வந்துருச்சு, இன்னைக்கு வரைக்கும் கல்வி கடன் ரத்து செய்யல. அப்ப இந்த ஆட்சியாளர்கள் 1000 தரேன், 500 தரேன், அண்டா தரேன், குண்டா தரேன், எதுக்கு? நம்மளுடைய ஓட்டுக்கு. அந்த ஓட்டு வாங்கி இவங்க ஆட்சி கட்டில் அமர்றதுக்கு
என்ன வேணாலும் பொய் சொல்லலாம், எங்க மக்கள் ஏமாந்துருவாங்கிறது தெளிவா இருக்காங்க. மதம் 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 சார்ந்த ஒரு அரசியலுங்க 10 வருஷம் மோடி ஆட்சியின் கீழ தான் இருக்கும். இந்த குமரி மண்ணுல, இந்த கன்னியாகுமரி மாவட்டத்துல இல்ல தமிழ்நாட்டுல எத்தனை இஸ்லாமியர்கள் இல்ல எத்தனை கிறிஸ்தவர்கள் தமிழ்நாட்டை விட்டும் கன்னியாகுமரி மாவட்டத்தை விட்டு விரட்டி அடிக்கப்பட்டார்கள். இன்னொன்னு சொல்றாங்க, கோவில ஒடிச்சிருவாங்க, கோவில தகர்த்துருவாங்க. 10 வருஷம் அவங்க தானங்க இருந்தாங்க. இங்க கன்னியாகுமரி மண்ணுல எத்தனை கோவில இடிச்சாங்க, எத்தனை கோவில இடிச்சாங்க. தேர்தல் வரும்போது இவங்க சொல்லக்கூடிய வாக்குறுதிகளை மட்டும் கேட்டு ஒரு பூச்சாண்டி, இங்க பேய் இருக்கு பேய் இருப்பாங்க, போய் பார்த்தா அங்க எதுவும் இருக்காது. ஏன்னா மக்கள் தெளிவடைஞ்சிட்டாங்கன்னா இவங்களால ஓட்டு வாங்க முடியாது. அப்ப மக்களுடைய ஓட்டு வாங்கணும்னா என்ன பண்ணணும்? மதத்தை சொல்லி பிரிக்கணும், ஜாதியை சொல்லி பிரிக்கணும். இன்னொன்னு அதிகமா சொன்னாங்க, மணிப்பூர்ல பிரச்சனை, மணிப்பூர்ல இத்தனை பெண்கள் இப்படி பண்ணிட்டாங்கம்மா, இந்த கட்சிக்கு நீங்க ஆட்சி பண்றீங்க, ஓட்டு போட சொல்லி கேக்குறீங்க. யாராவது ஒருத்தர் உத்தமன் காங்கிரஸ்ல இருக்கக்கூடியவங்க மணிப்பூருக்கு தேடி போய் இல்ல பிளைட்ல போயோ மணிப்பூர்ல என்ன நடந்துச்சு நேரடி அங்க இருந்து லைவ் போடுங்க, அங்க இதுதான் பிரச்சனைன்னு. ஏன் பிஜேபியின் 10 வருஷம் ஆட்சியில மட்டும்தான் மணிப்பூர்ல பிரச்சனை இருந்துச்சா? காங்கிரஸ் இதற்கு முன்னாடி இருந்த காங்கிரஸ் தலைமையில இருக்கும் போது இங்க மணிப்பூர்ல பிரச்சனை இல்லைங்களா? ஏங்க மணிப்பூர் பிரச்சனை காலம் காலமா இருக்கு, காலம் காலமா அங்க காலம் காலமா இந்த பிரச்சனை இருக்கு. 2 சமூக சண்டை, 2 சமுதாயங்களுக்கு இடையில் நடக்கக்கூடிய பிரச்சனை. அதை இன்னைக்கு அரசியல் படுத்தக்கூடியது இந்த ஆளும் திமுக கட்சியும் காங்கிரஸ் கட்சியும். இவங்க சொல்றதை நம்பி நம்ம பிஜேபி வரக்கூடாது, இஸ்லாமியர்களுக்கு எதிரானது அப்படிங்கிறாங்க. சிஏஏ சட்டத்தை கொண்டு வந்துட்டீங்க, இஸ்லாமியர்கள் எல்லாம் வெளியேற்ற போறீங்க. ஏங்க சிஏஏ சட்டம் முழுக்க முழுக்க மக்களுக்கானது மட்டுமே. இது இஸ்லாமியர்களையோ கிறிஸ்தவர்களையோ வெளியே அனுப்புறதுக்கு கிடையாது. நீங்க இந்த மாவட்டம் தாண்டி இந்த நாடு தாண்டி பாத்தீங்கன்னா பங்களாதேஷ்ல எல்லாம் எங்க கிறிஸ்தவ மக்கள், நான் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்டியானிங்க, இதே சர்ச் தான் என்னுடைய தாய் சர்ச், என்னுடைய தாய் மதம். என்னுடைய மதம் பாத்தீங்கன்னா கத்தோலிக்க கிறிஸ்தவர். இந்த களியக்காவல் ஆர்சி சர்ச்சை சேர்ந்த மெம்பர். என்னுடைய ஊர் இந்த களியக்காவல் ஆர்சி தெரு, மீனவ குடும்பத்தை சேர்ந்தவர். நீங்க பிஜேபி என்ன பேசுறேன்னா இங்க உள்ள பூச்சாண்டி எல்லாம் கிடையாது, இது மக்களுக்கு எதிரானது கிடையாது. அப்ப அதை யார் சொல்ல முடியும்? நாங்க தான் உள்ள பயணிச்சு பார்த்து வெளியே மக்களுக்கு சொல்ல முடியும். காலம் காலமா பிஜேபி வரக்கூடாது, பிஜேபி வரக்கூடாது. பிஜேபி வந்த பிறகுதான் முத்ரா கடன்ல அத்தனை பேரும் பலன் பெற்றிருக்கும். இலவச குடிநீர் ஜல் ஜீவன் இணைப்பு மூலமா அத்தனை பேருக்கும் இலவச குடிநீர் கொடுத்திருக்காரு ஐயா மோடி. ஜாதி பத்து கொடுத்தாரா, மதம் பத்து கொடுத்தாரா? விவசாயிகளுக்கு 6000 ரூபாய் வருஷத்துக்கு எல்லா மக்களுமே பலன் பெற்றிருக்கோம். அது ஜாதி மதம் பார்த்து தந்தாங்களா? யோசிங்க. எல்லாருக்கும் என்ன வெறுப்பு இருக்கும்? பிஜேபி கொடியை பார்த்தாலே ஐயோ இந்த கொடியை நம்ம திரும்பி பார்க்கணுமா அப்படின்னு. எல்லாருமே மனுஷங்க தான். முதல்ல அத மனசுல புரிஞ்சுக்கோங்க. எல்லாருமே முதல்ல மனுஷங்க. ஒரு மதமா இருக்கும் போது நீங்க அந்த மதத்தை மாத்திக்க முடியுங்க, எந்த ஒரு கிறிஸ்தவனா இருந்தாலும். இப்ப நான் நாளைக்கு இந்து மதம் போகணும்னு நினைச்சீங்கன்னா, நான் நினைச்சேன்னா கண்டிப்பா நான் மதம் மாற முடியும். நான் இஸ்லாமியனா மாறணும்னு நினைச்சேன்னா என்னால என்னுடைய மதத்தை மாத்த முடியும். எனக்கு அதுல ஆர்வம் இருக்கு, நான் அதுல போகணும்னு நினைச்சேன்னா என்னால மாத்த முடியும். ஒருத்தருக்கும் மதங்களை மாத்த முடியும், அவர்களுக்கு ஆர்வம் இருந்துச்சு. ஆனா நம்ம மனுஷங்க, முதல்ல மனுஷன் அப்படிங்கறத நினைச்சேன். இங்க தமிழ்நாட்டுல எங்க ஐயா பொன் ராதாகிருஷ்ணன் தான் விஜயவசந்துக்கு முன்னாடி இவர் தான் ஆட்சியில இருந்தாரு. அந்த 5 வருடம் அவர் ஆட்சியில இருக்கும் போதுதான் இந்த குளித்துறை மேம்பாலம், இன்னைக்கு நம்ம பயணிக்கக்கூடிய அத்தனை விரைவு பேருந்துகளும் போகக்கூடிய குளித்துறை மேம்பாலத்தை கொண்டு வந்து கொடுத்தது எங்க ஐயா பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள். குளித்துறை பாலம், பழைய பாலம் மாத்தி புதிய பாலம் அமைச்சதுமே ஐயா பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள். இப்ப எல்லாருமே நெடுதூரம் போய்கிட்டு இருக்கோம். பார்வதிபுரம் மேம்பாலம் இன்னைக்கு அத்தனை காங்கிரஸ். இப்ப விஜயவசந்த் வந்தாலே அந்த சாலையை தான் பயன்படுத்துறாரு, எல்லா கட்சிக்காரர்களும் பயன்படுத்துறோம். அது கொண்டு வரும்போது பல எதிர்ப்பு. இதே கம்யூனிஸ்ட் எம்பி சொன்னாங்க, ஹெலன் டேவிட்சன், பாலம் ஆடுது உடஞ்சிரும், அதுக்கு முன்னாடி வரதுக்கு முன்னாடி சாத்தியமே கிடையாது. இங்க குளித்துறையிலையும் பார்வதிபுரத்திலையும் மேம்பாலங்கள் சாத்தியமே கிடையாது. நாங்க அந்த அம்மா சாத்தியமில்லை சாத்தியமில்லைன்னு சொன்னதை சாத்தியப்படுத்தி காட்டினது எங்களையே பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள். இவங்கள மாதிரி ரோடு போடுறேன்னு சொல்லிட்டு 15 கோடி செலவு பண்ணிட்டு அதை கொள்ளையடிக்கணும். 48,000 கோடி நிதியை இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் கொண்டு சேர்த்த ஒரே தலைவர் ஐயா பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள். ஜாதி மதம் அவர் பார்க்கலங்க, எல்லா மக்களுக்கும் தான் பண்ணாங்க. அவர் கொண்டு வந்த திட்டங்களே இன்னைக்கு இந்த மண்ணில ஏராளம் இருக்கு. இந்த 5 வருடம், இந்த 3 வருஷமா விஜயவசந்தனா இருக்காரு. என்ன பண்ணாரு? இந்த வசந்தன் கோ பிரான்ச்ச பெருக்கி கொடுத்தாரு, பல பிரான்ச்சுகளை கொண்டு வந்து கொடுத்தாரு. அதான் அவர் மிகப்பெரிய சாதனை.
வந்தவனை எல்லாம் வேலை கொடுக்குறேன்னு சொல்லி வசந்தன் பிரான்ச் பெருகி ஒரு 15,000 12,000 18,000 சம்பளம் கொடுத்து அவன் குடும்ப ஓட்டை கவர் பண்றதுக்காக அவர் பிசினஸ்ங்க, அவர் வியாபாரி. ஒரு வியாபாரியா மிஸ்டர் விஜய் வசந்த் அவருடைய வேலையை சிறப்பா செய்தார். ஆனா ஒரு பாராளுமன்ற பொறுப்பாளரா இந்த விஜய் வசந்த் இந்த மக்களுக்கு கொண்டு வந்த நலத்திட்டங்கள் என்ன நல்லது செஞ்சாரு, மக்களுக்காக என்ன வேலை செஞ்சாரு, யாராலையாவது சொல்ல முடியுங்களா? அதிகபட்சமா சொல்லுவோம் பிஜேபி வரக்கூடாது, மதம் ஒன்னே ஒண்ணுதாங்க. வேளாங்கண்ணி மாதா கோவில்ல திருநாளா ஜாதி மதம் பார்க்க மாட்டோம், எல்லாருமே போய் கும்பிடுவோம். ஆத்தங்கர பள்ளிவாசலா நாங்க ஜாதி மதம் பாக்குறது இல்லை, எல்லாருமே போவோம். இந்துக்கள் பெருநாளா முக்கியமான கோவில் கொல்லங்கோட்டு தூக்கம் எல்லாருமே போறோம். நாங்க ஜாதி மதம் பார்க்கல, நமக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்கு. எல்லாருமே அக்காவா இல்ல ஒரு தங்கச்சியா ஒரு உறவினரா எல்லாருக்குள்ளயுமே ஒரு ஒற்றுமை இருக்கு. பக்கத்து வீட்டுல ஜாதி பாத்திரமா இந்த கடைகள்லாம் நீங்க வந்து இந்துங்க பிஜேபி ஓட்டு போடுங்க என் பக்கத்துல உட்காராதீங்கன்னு சொல்றீங்களா? கிடையாது. நீங்க காங்கிரஸ் நீங்க என் பக்கத்துல உட்காராதீங்கன்னு சொல்றீங்களா? கிடையாது. அப்பெல்லாம் நம்ம மனுஷன். ஆனா அந்த தேர்தல் நேரத்துல ஓட்டு போடணும்னா மட்டும் அவர் கோவில இடிச்சிருவாரு, மசூதியை முடிச்சிருவாரு. பாபர் மசூதியை இடிச்சு ராமர் கோவில் கட்டினாருன்னு இங்க ஒரு அரசியல். அந்த ராமர் கோவில் இருக்கக்கூடிய பகுதியில அந்த கோவிலுக்குள்ள அங்க உள்ள இஸ்லாமியர்கள் ஒற்றுமையா உள்ளவே வழிபட்டு இருக்காங்க. அதை நம்ம பார்க்க மாட்டோம், அங்க போய் நம்ம பார்க்கறது கிடையாது. இங்க இருந்து மீடியாக்கள்ல போடக்கூடிய விஷயங்களை உண்மைன்னு நம்பிக்கிட்டு இன்னைக்கு நான் ஒரு கொலை பண்றேன், ஒரு 50,000 நான் ஸ்டேஷன்ல கொடுத்தேன்னா நான் நிரபராதி, நான் யார சொல்றேன்னா அவன் தான் குற்றவாளி. இன்னைக்கு காவல்துறை அப்படிதான் இருக்கு. இதே திமுக ஆட்சியாளர்கள் கிட்டதான் மொத்த சேனல், டோட்டல் சேனல், அவர்கள் போடக்கூடியதுதான் நியூஸ். இப்ப அவன் உண்மையா போடணும்னு இருக்கான், அவன் இன்னொரு கட்சிக்கு எதிராக செயல்படுறான். அப்ப அந்த கட்சி செய்யக்கூடியது தவறு தவறு தவறுன்னு ட்ரோல் பண்ணி தான் காட்டுவோம். ஐயா பொன்னார் பேசின ஒரு வீடியோ, இவர் வந்து மத கலவரத்தை தூண்டுறாரு. இவங்க வந்து சமூக நீதி பேசுவாங்க. வேங்கை வயல்ல 800 குடும்பங்கள், அந்த மக்கள் வசிக்கக்கூடிய பகுதி கீழ்குடி, கீழ் ஜாதியினராமா. குளிக்கக்கூடிய தண்ணியில மலத்தை கலந்து கர்ப்பிணி பெண்கள் சின்ன குழந்தைகள் அந்த தண்ணியை குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதே தமிழ்நாட்டில். அப்படின்னா ஸ்டாலின் கோமால இருந்தாரா? இவர் வந்து சமூக நீதி பேசுவாரு, ஜாதியை பேசுவாரு, மதத்தை பேசுவாரு. இவரோட ஒன்றிய செயலாளர் இன்னொரு பையனை கோவிலுக்குள்ள வராத, கோவிலுக்குள்ள வந்தா கேட்டு வெளியே போட்டு அடிச்சிட்டு இருக்காரு. இன்னைக்கு ஒரு 1000 ரூபாய் எங்க அக்காங்களுக்கு எல்லாம் தரதுக்கு முன்னாடி சொன்னாங்க, தகுதி வாய்ந்த இல்லத்தரசிகளுக்கு எப்படி தகுதியை தேர்ந்தெடுக்கிறது? 6 பேர் கிடைக்கல. தகுதியை சொன்னா எங்களுக்கும் வசதியா இருக்கும். அக்கா கனிமொழிக்கு தகுதி இருக்கா, அக்கா ஜோதிமணிக்கு தகுதி இருக்கா, நாங்களும் பார்ப்போம். இந்த காங்கிரஸ் திமுக எம்எல்ஏக்களுக்கும் இல்லத்தரசிகளுக்கும் தகுதி என்னங்கிறத நாங்களும் பார்த்துருக்கோம். அந்த 1000 ரூபாய் தர்றதுக்கு தந்த பாடு வேற. பாதி பேர் கிடைக்கல, யார போய் பார்த்தா கிடைக்கும். தந்ததுக்கு அப்புறம் இப்ப தேர்தல் நேரத்துல துரைமுருகனுடைய பையன் சொல்றாரு, 1000 ரூபாய் வந்துச்சா, 1000 ரூபாய் வந்துச்சா, பான்ஸ் பவுடர் போட்டீங்களா, ஃபேர் அண்ட் லவ்லி போட்டீங்களா, பளபளன்னு மின்னுறீங்க, தகதகன்னு ஜொதிக்கிறீங்க இப்படின்னு சொல்றவரு திமுகவை சேர்ந்த ஒரு எம்பி சொல்றாருங்க. இப்ப தேர்தல் இந்த 2 வாரத்துல இவங்க தர்ற 1000 ரூபாய் வச்சுட்டு ஒரு மளிகை கடையில போய் பொருள் வாங்கிட்டு வர முடியுமா? இல்ல மருந்து கடையில போய் ஒரு மாத்திரை மருந்து தான் வாங்கிட்டு வர முடியுமா? எதுக்காக இந்த 1000 ரூபாய் தந்துட்டு அவ்வளவு ஏழுன பேச்சு? இந்த இலவச பஸ்ஸை விட்டுட்டு பாதி பஸ் ஸ்டாப்ல நிப்பாட்டாம ஓடி போய் பிடிக்கிறதுக்குள்ள நமக்கு உயிர் வரும். இதுல இலவச பேருந்து பெண்களுக்கு 1000 ரூபாய் தந்துட்டோம். இதுக்காகவே நம்ம ஓட்டு போடணுமா? இன்னும் நம்மள ஜாதியா மதமா? பூச்சாண்டி ஃபுல்லா பூச்சாண்டி கோவில் எடுத்தோம். இந்த 10 வருஷத்துல ஓட்டு போடுறது முன்னாடி யோசிங்க. இந்த 10 வருஷம் மோடி ஐயாவின் ஆட்சியின் கீழே எத்தனை கோவில் இடிக்கப்பட்டுச்சு, எத்தனை மசூதி இடிக்கப்பட்டுச்சு, நம்ம கன்னியாகுமரி மக்கள் எத்தனை பேர் கன்னியாகுமரி மாவட்டத்தை விட்டு வேற மாவட்டத்துக்கோ வேற ஊருக்கோ வெளியூருக்கோ துரத்தி அடிக்கப்பட்டாங்க. எது ஒண்ணுமே அப்படி நடக்காதப்போ இன்னும் எதுக்கு நமக்குள்ள அந்த பயம்? நான் நிக்கிறேன், நான் இந்த ஊர்ல இருக்கேன், பக்கத்துல இருக்க எல்லார்ட்டையுமே பேசுறோம், எல்லா மத ஆள்கிட்டையும் பேசுறோம், எல்லாருமே நண்பர். கையை பிடிச்சு காலை பிடிச்செல்லாம் சுத்திக்கிட்டு இருக்கோம், தோழர் நண்பர் எல்லாம். கூட வேலை பாக்குறவங்க எல்லாம் நண்பர். அப்ப நம்ம ஜாதியும் பார்க்க மாட்டோம், மதமும் பார்க்க மாட்டோம், யாருக்கு ஓட்டு போடுறான்னு பார்க்க மாட்டோம். ஆனா தேர்தல் வந்துட்டா மட்டும் இது சங்கி, இவர் நல்லவர், முத்திரையை குத்திடுவோம். அப்படிதானே? அதானே உண்மை. தேர்தல் வரும்போது மட்டும் பிஜேபிக்கு ஓட்டு போடுங்கன்னா சங்கியாயிரும். அது வரைக்கும் நல்லவர், நல்ல நண்பன், நல்ல தோழர் தோழி. அது என்ன நிலைப்பாடு சொல்லுங்க? உங்க நண்பரோ உங்க தோழரோ எங்க இருந்தாலும் நல்லவன் தான். எந்த பிளாட்ஃபார்ம்ல நின்னாலும் அவன் நல்லதுதான் செய்வான்.
ஆனா பிஜேபியில வந்துட்டா மதவாதம் புகுந்துருமா. இத்தனை நாள் நான் பயணிக்கிறேன், எனக்கு எந்த மதவாதமும் போறல. நான் இன்னைக்கு அண்ணன் தம்பியா தான் பாக்குறேன், அவங்களும் தங்கச்சியா பாக்குறாங்க, இல்ல அவங்க வீட்டு பிள்ளையா பாக்குறாங்க. எங்கேயோ ஒருத்தம் பண்ற தவறு. இப்ப அண்ணன் ரொம்ப நல்லவர், இவர் ரொம்ப நல்லவருங்க, இவர் ஒரு கட்சியில பயணிக்கிறாரு. இவருடைய தம்பி ஒரு பெண்ணை வந்து பலாத்காரம் பண்ணி கொன்னுட்டான். அவனுக்குள்ள 1000 குணங்கள் இருக்கலாம், நல்லவன் இருப்பான், எல்லாரும் பர்ஃபெக்ட் கிடையாது. ஒரு மனுஷனுக்குள்ள நல்லவன் இருப்பான், கெட்டவன் இருப்பான். ஒரு தவறு நடந்துருச்சு, அவன் பண்ண தப்புக்கு இவர் இருக்கக்கூடிய கட்சியை நீங்க சொல்றது சரியா? நீங்க ஒரு தளத்துல பயணிக்கிறீங்க, நீங்க ஒரு தப்பு பண்ணிட்டீங்க, உங்களை தான் சொல்லணும். எல்லாருமே எல்லா கட்சியிலையும் மெம்பர்ஷிப் எடுப்பாங்க. இப்ப விஜய் வந்து கட்சி தொடங்கின நேரம் ஒரு வாரத்துல 50 லட்சம் உறுப்பினர் ஐடி. ஆனா நல்லவன் இருப்பான், கெட்டவன் இருப்பான். அதுல எவனோ ஒருத்தர் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டானா விஜய் தப்பானவர், விஜய் கட்சி தப்பானவர் அப்படிங்களா சொன்னா நீங்க எல்லாருமே சொல்லணும். இந்த சமூக நீதி எல்லாம் பேசுற ஆட்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டுல 9 வயசு பொண்ணுங்க, 9 வயசு பிள்ளைய ரேப் பண்ணி கழுத்து அறுத்து கொண்டு போட்டுருக்காங்க இங்க தமிழ்நாட்டுல. 3 வயசு குழந்தைக்கு பாதுகாப்பு இல்லை, ஆண் குழந்தைக்கு தாய்க்கு பாதுகாப்பு இல்லை. என்னென்னமோ நியூஸ் நம்ம பாக்குறோம். அப்ப இங்க நடக்கலையா பிரச்சனை? இங்க இதே மாதிரி அக்கிரமங்கள் நடக்கலையா, கொடுமை நடக்கலையா? இதெல்லாம் பண்ணவங்களுக்கு எந்த தண்டனை கொடுத்தாங்க இந்த திமுக ஆட்சியில? தேர்தல் நேரத்துல மட்டும் உண்மையா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, மதம் 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 இது தேர்தல்ல மட்டும்தான் இருக்கு இவங்களுக்கு. அவங்களுக்கும் அந்த இந்துக்கள் ஓட்டு வேணும். அப்ப போய் சொல்லுவான், நான் பெருமானையும் கும்பிடுவேன், பெரியாரையும் வழிபடுவேன். அவ்வளவு நாள் பெருமான பழிப்பான். ஓட்டு போடக்கூடிய நம்முடைய சகோதரி சகோதரிகள் அம்மாக்கள் எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க இந்துவா இருக்கும் போது பிஜேபிக்கு ஓட்டு போடும்போது, பக்கத்து வீட்டுல இருக்கும்போது அக்கா தங்கச்சின்னா யாருக்கு ஓட்டு போடலாம்? அவங்க நல்லவங்க தான், அவங்க சங்கி கிடையாது. தலைமையை சரியா தேர்ந்தெடுங்க. இப்ப விஜயவசன் வந்து இந்த 3 வருட ஆட்சியில வந்து மக்களுக்கான திட்டங்களை கொண்டு வரல, முழுக்க முழுக்க கொண்டு வந்து தந்தது ஐயா பொன் ராதாகிருஷ்ணன். இந்த 4 வழி சாலை அந்த திட்டத்தை கொண்டு வந்து செயல்படுத்தினது ஐயா பொன் ராதாகிருஷ்ணன். எல்லா இடத்திலையும் மக்களுக்கு பிரச்சனைகள் இருக்கு, அதை தீர்க்கக்கூடிய தலைவன் தான் வேணும். உங்களுக்கு வியாபாரி வேணுமா, கை சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. மக்களுக்கான செயல் திட்டங்களை செய்யக்கூடிய தலைவர் வேணுமா, முழுக்க முழுக்க அந்த பணத்தை மக்களுக்கு செலவு பண்றவங்க வேணுமா, தாமரை சின்னத்துக்கு உங்க வாக்குகளை செலுத்தணும். நம்ம தாங்க ப்ரூவ் பண்ணணும். நீங்க ஜாதியும் இல்ல மதம் இல்லை, எவனும் வந்து நம்மளை பிரிக்க முடியாது. நம்மளை மீறி நம்ம நாட்டுக்குள்ள வந்து எந்த அநியாயமும் பண்ண முடியாது, அது நம்ம கையில தான் இருக்கு. நம்மளை பூச்சாண்டி காமிச்சு வெளியே அனுப்பினாலும் அவர்களுக்கு ஆட்சி அமைக்க முடியும். அதுக்காக அவங்க செய்யக்கூடிய சதிதான் இந்த மதத்தை வச்சு கோவில் எடுப்பாங்க, மசூதி எடுப்பாங்க. இந்த இஸ்லாமிய மக்களுக்கு பிஜேபி ஆட்சி வந்த பிறகுதான் முத்தலாக் தடை சட்டத்தை கொண்டு வந்தாங்க. இந்த முத்தலாக் தடை சட்டம் எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னா, இந்த சட்டம் வர்றதுக்கு முன்னாடி இஸ்லாமிய குடியில் இருக்கக்கூடிய பெண்கள் கணவன் மனைவி இருக்காங்கன்னா அந்த கணவருக்கு வேற பொண்ணோட தொடர்பு இருக்குன்னு, இந்த பொண்ணுக்கு 3 முறை அந்த பள்ளியில போய் தலாக் சொல்லி அந்த உறவை முடிச்சிட்டு அவர் படுகு ஆயா சுத்திடுவாரு. ஆனா அந்த பெண்ணும் பெண்ணுக்கு பிறந்த குழந்தைங்களும் ஆனா அது கேட்க நாதி கிடையாது. அவங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்காக கொண்டு வந்த அந்த திட்டம் தான், சட்டம் தான் முத்தலாக் தடை சட்டம். இஸ்லாமிய பெண்களின் வாழ்க்கையை மேம்படுத்த இன்னைக்கு பல பெண்கள் எண்மண் எண் மக்கள் யாத்திரையில அண்ணாமலை போற நேரம் கையெடுத்து கும்புறாங்க. ஏன்னா ஓரளவுக்கு வசதியான குடும்பங்கள் இது நடக்காது, கேட்க நாதி இல்லாத குடும்பங்கள் அந்த இஸ்லாமிய மக்கள் அவ்வளவு கஷ்டப்பட்டுருக்காங்க. அப்ப அந்த மக்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தின தலைவரை தான் நம்ம இன்னைக்கு வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர்னு சொல்லுவோம். இந்த திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சி, கூட்டணி கட்சிகள் முழுக்க முழுக்க நம்மளுடைய வாக்குகளை அறுவடை செய்யறதுக்காக தேர்தல் நேரத்துல மட்டுமே பொய்ய சொல்லி உங்களுடைய வாக்குகளை வாங்குறதுக்காக போடுற டிராமா தான் இவ்வளவு. தயவு செஞ்சு அந்த டிராமாக்காக நம்ம கூட இருக்கிறவங்களையே வேற விதமா பழிச்சு பாக்குறதோ, பிரிச்சு பாக்குறதோ, மதமா பிரிஞ்சு நிக்கிறதோ தயவு செஞ்சு பண்ணாதீங்க. இன்னொருத்தர் இனமானிக்கணும். இங்க மதத்தை வச்சு பிரிச்சு நடக்கிற சண்டையே முடிய மாட்டேங்குது. இதுல தலைவர் சீமான், நீங்க இனத்தால் ஒன்றிணைங்கள், இணைத்தால் ஒன்றிணைங்கள். அப்ப வந்து மும்பைல எல்லாம் வேலை பார்க்கிற தமிழ் மக்களை எல்லாம் பிரிச்சு வர சொல்லிடலாமா, இல்ல பெங்களூர்ல இருக்க மக்களை எல்லாம் வர சொல்லிடலாமா? இந்த மாதிரி பிரிவினைவாதத்தை செய்யக்கூடிய தலைவர்களால மட்டும்தான் நம்ம நாடு குட்டிச்சவரா கிடையாது, ஒரு முன்னேற்றம் கிடையாது. மதுக்கடை இன்னைக்கு பொன் பிள்ளைகள் கூட குடிக்க அடிமையானது இங்கதான். ஒண்ணு யோசிங்க, மதுக்கடையை மூடணுங்க. நான் ஓட்டு கேட்க போன இடத்துல இதே தொகுதியில வேட்பாளரா நின்று நாம் தமிழர் கட்சி சார்பா 12,292 வாக்குகள் பெற்றேன். இதே விளவங்கோடு தொகுதியில
அந்த தேர்தல் நேரம் வாக்கு கேட்க போன வீட்டுல எங்க அக்காக்கள் எல்லாம் சொன்னது, ஏமா நீ நல்லா இருப்ப, இந்த சாராய கடையை மட்டும் மூடி தந்துருமா. வந்தா கண்டிப்பா செய்வோங்க, அதுக்கான முழு முயற்சியை எடுப்போம். இன்னைக்கு நியூஸ பாத்தீங்கன்னா விடியல தரேன்னு பள்ளி மாணவிகள் பள்ளி சீருடையில குடிச்சிட்டு டான்ஸ் குத்தாட்டம் நியூஸ்ல போறான். பள்ளி மாணவிகள் குடிக்கிறாங்க, கல்லூரி மாணவிகள் குடிக்கிறாங்க. இது விடியலாட்சி. சாராயம் வித்ததுக்கு பாராட்டு சான்றிதழ் கொடுத்த ஒரே கட்சி திமுக ஸ்டாலின். இவங்களெல்லாம் மதுக்கடையை ஒழிப்போன்னு நம்பி நீங்க ஓட்டு போட்டு முதலமைச்சராக்கி இன்னைக்கு உங்க வீட்டு பெண்களையும் குடிக்க வச்சதுதான் மிச்சம். யோசிச்சு இந்த வாட்டி வாய்ப்பை கொடுங்க. ஏன்னா பிஜேபிங்கிறது ஒட்டுமொத்த மக்களுக்கான திட்டத்தை தான் அந்த கொண்டு வருது. இது இந்துக்களுக்கானது கிடையாது, ஒட்டுமொத்த மக்களுக்கானது. மோடி ஐயா கொண்டு வந்த அத்தனை திட்டத்திலையும் எல்லாருமே பலன் அடைஞ்சிருக்கும். எல்லாருமே இலவச வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்திருக்காரு. எவ்வளவு பேர் இந்த பகுதியிலே வாங்கியிருக்காங்க. எல்லாருக்குமான தலைவராக தான் அவர் நிக்கிறார். அவர் ஒரு மதத்துக்குள்ள அடைக்காதீங்க. அவர் யாருக்கும் எதிரானவர் கிடையாது. ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவரா அதை நான் உறுதியா சொல்ல முடியும். எங்க மீனவ மக்களுக்கே அவர் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அவ்வளவு நல்ல விஷயங்களை அவர் எனக்காக என் மக்களுக்காக அத்தனை பேருக்காகவும் பண்ணவர் தான். புரியுதுங்களா? யோசிங்க. மக்கள் ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி தயவு பண்ணி யோசிங்க. இனிமே இவங்க சொல்லக்கூடிய இந்த திருட்டு திராவிடம் சொல்லக்கூடிய ஜாதி மதமா நாங்க பிரிஞ்சு நிக்கணுமா, இல்ல தோழர்களா நாங்க ஒன்னா நிக்கிறப்போ இருக்கிற அந்த ஒற்றுமை எங்களுடைய ஆட்சியில வரும்போது இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா, எவன் இனத்தால பிரிக்கணும்னு நினைச்சாலும் பிரியாதீங்க. மதத்தால பிரிக்கணுமா பிரியாதீங்க. நாங்கெல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருக்கோம், அண்ணன் தம்பியா இருக்கோம், தோழர்களா இருக்கோம், உறவுகளா இருக்கோம். எங்களை எந்த கட்சியாலையும் பிரிக்க முடியாது. நாங்க நாட்டுக்காலம் ஒரு தலைவனை தான் தேர்ந்தெடுப்போம். கொள்ளையடிக்கிறவன் எங்களுக்கு வேண்டாம். மக்களுக்காக 48 கோடி செயல் திட்டத்தை கொண்டு வந்த ஐயா பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு உங்களுடைய வாக்குகளை செலுத்தி இந்த மண்ணுல ஜாதி மத பிரிவினை எதுவுமே கிடையாது அப்படிங்கறத நம்ம தாங்க நிரூபிக்கணும். யோசிச்சு இந்த வாட்டி அந்த வாய்ப்பை கொடுங்க. கண்டிப்பா மக்களுக்கான ஆட்சிய ஐயா பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்த மண்ணில் அரங்கேற்றுவாரு. மக்களுக்கான பல திட்டங்களை கொண்டு வருவாரு. இன்னைக்கு எங்க மீனவர்கள் செத்து மடிகிறதுக்கு அளவு கிடையாது. மீட்க எந்த திமுக ஆட்சியும் கிடையாது. அந்த மீனவ மக்களை மீட்டுட்டு வந்தது கொரோனா நேரத்துல 365 மக்களை மீட்டு கொண்டு வந்தது பிஜேபி அரசு. பிளைட் எல்லாம் பிளாக், கொண்டு வர முடியாது. மீட்டு பிளைட் எல்லாம் தடை, இயங்க முடியாது. கப்பல் அனுப்பி கூட்டிட்டு வந்தாரு. 10 பேரை கூட்டிட்டு வா, நான் 1 லட்சம் ரூபாய் தரேன், இல்ல 50 பேரை கூட்டிட்டு வா. இன்னைக்கு அதான் இருக்கு. யாராவது அவர்களுக்கும் இந்த விளவங்கோடு தொகுதியில வேட்பாளராக இருக்கக்கூடிய VS நந்தினி அவர்களுக்கும் தாமரை சின்னத்துல உங்களுடைய வாய்ப்புகளை கொடுங்க. உங்களுடைய வாக்குகள் மிகப்பெரிய ஆயுதங்க. அந்த ஆயுதத்தை வச்சுதான் ஒரு கவர்மெண்ட் விளையாடுது. அதை நிரூபிச்சு காட்டுங்க. நமக்கான ஆட்சி நம்ம கையில தான் இருக்கு, நம்ம வாக்குகள்ல தான் இருக்கு. அது காசுக்கு விற்காதீங்க, விலைக்கு போக வைக்காதீங்க. நம்மளுடைய இளைஞர்களின் எதிர்கால வாழ்க்கை நல்லபடியா அமையணும்னு நினைச்சீங்கன்னா தாமரை சின்னத்துக்கு வாக்குகளை செலுத்தி ஒரு மாற்றத்தை நம்ம கிட்ட இருந்து காமிப்போம். இல்லையா எங்க வீட்டு பெண்களும் குடிக்கட்டும்னு நினைச்சிட்டு கை சின்னத்துக்கு ஓட்டு போடுறது, அது உங்க கையில தான் இருக்கு. பெண் பிள்ளைகளையும் குடிக்க ஆளாக்காம இருக்கணும்னா தயவு செஞ்சு இந்த ஒரு வாட்டி மாத்தி யோசிங்க. எல்லாரையும் மனுஷங்களா பாருங்க. ஜாதியா மதமா ஓட்டு போடும்போது மட்டும் பிரிச்சிடாதீங்க.